கரூருக்கு வந்து பேசுறதை விட்டுட்டு ஒரு பாட்டை பாடி எவ்வளோ மோசமாக அந்த நிகழ்ச்சியில் பாடினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் அப்போ பல விளக்கங்களும் சொன்னோம், சட்டமன்றத்திலையும் சொன்ன விளக்கங்கள் அதையெல்லாம் இப்போ வந்து ஏற்றுக்காதவங்க, சில பேர் புரிஞ்சு கொள்ளாதவங்க இப்போ இந்த ஒரு மாதத்தில் நடக்கிறத கண்கூட சோசியல் மீடியாவில் போகிறது, அந்த துறையினுடைய அமைச்சர் சொல்லக்கூடிய பதில், அதில் பணிபுரியக்கூடியவங்க சொல்லக்கூடிய பதில், டாஸ்மாக் நிர்வாகத்தில் நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ என்ன அவங்க கட்டுப்படுத்திட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கட்டுப்படுத்திட்டாங்க? நாங்கள் சொன்னால் இவ்வளோ பேருக்கு மேலே நடவடிக்கை எடுத்தோம், இவ்வளோ பேருக்கு மேலே ஃபைன் போட்டிருக்கிறோம், இந்த ஃபைன்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம்னு இதெல்லாம் சொன்னோம். நாங்கள் அப்பையெல்லாம் வந்து வெறும் வாக்குகளை வாங்க வேண்டும், அரசின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லணுங்கிறதுக்காக ஒரு அவதூறான கருத்துக்கள், தவறான கருத்துக்களை முன்மொழிஞ்சாங்க. மேடையில் ஏறி வண்டி மேலே ஏறி பாட்டெல்லாம் பாடுனாங்க. இப்போ நான் நின்று போச்சான்னு கேட்குறேன். நான் நின்று போச்சான்னு கேட்குறேன். அதுக்கு விளக்கம் தான் கொடுக்குறாரு அந்த துறையினுடைய அமைச்சர். அந்த துறையின் அமைச்சர் விளக்கம் தானே கொடுக்குறாரு. அப்போ நாங்கள் சொல்லும்போது ஒரு கருத்தும் அவங்க சொல்லும்போது ஒரு கருத்தான்னு கேட்குறேன். நான் அதை தான் பல பேர் சோசியல் மீடியாவில் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் பாட்டு பாடுனீங்களே, இப்போ நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்குறாங்க. அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு.